ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எங்க தாத்தாக்கு வந்து குரு பூஜை. அதனால நாங்க வந்து இன்னைக்கு வருஷம் வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்காண்டி பந்தல் எல்லாம் போட்டிருந்தோம். எல்லாம் ஃப்ரூட் சாலட் பண்ணதுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து மதியானம் லஞ்ச் உண்டு. அதுக்கு வந்து இலை, அப்புறம் அலங்காரம் பண்ணதுக்கு தட்டி எல்லாமே வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு இட்லி பூ மரம் இருக்கு. அது வந்து அழகா பூ பூ பூத்திருந்துச்சு. நிறைய பூ இருந்துச்சு. நீங்களே பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சுத்தி இந்த இடம் ஃபுல்லா சுத்தி மரம் தான் இருக்கும். கருவேப்பிலை மரம், தென்னை மரம் எல்லாமே நல்ல கூலா தான் இருக்கும் கிளைமேட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இனிமே தான் நாங்க அபிஷேகம் எல்லாமே பண்ணுவோம். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க ஃப்ரூட் சாலட் பண்ணிருவோம் எப்பவுமே. வருஷம் வருஷமே நாங்க ஃப்ரூட் சாலட் பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் ஆப்பிள வந்து கட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். தோல வந்து உரிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் வந்து மாம்பழம், மாதுளப்பழம், அப்புறம் ஆப்பிளு, அப்புறம் வாழைப்பழம் எல்லாத்தையுமே நாங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து பலாப்பழம், டேட்ஸு, தேனு எல்லாமே ஊத்தி தான் நாங்க வந்து இந்த பஞ்சாமிர்தம் பண்ணுவோம். அப் அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சாச்சு. பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த தட்டி எல்லாம் காமிச்சோம்ல, அதெல்லாம் வச்சு எங்க தாத்தாவுக்கு வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். பஞ்சாமிர்தம் போட்டுட்டு மிச்சம் இருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு முன்னாடி வந்து அடுக்கி, அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து இருந்துச்சு. அதையுமே வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரி ஆஃப்டர்நூன் ஆனோனே எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து அவியல், முட்டைகோஸ் பொரியல், அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிருந்த பஞ்சாமிர்தம், அப்புறம் வந்து சர்க்கரை பொங்கல், அப்புறம் எப்பயும் போல் சாப்பாடு, ரசம், மோர், சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் பாயாசம் எல்லாம் இருந்துச்சு. எல்லோரும் லஞ்சு சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.